வணக்கம். என்ன அழகா வடிவா வெளிக்கிட்டலாம் கலாதியா நிக்கிற மாதிரி கிடக்கு. என்ன விசேஷம்? பர்த்டே தானே. சரி, எத்தனையாவது பர்த்டே? 75th பர்த்டே. அப்போ 75வது பர்த்டே, ஸ்பெஷல் பர்த்டே. அதான் இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும்? சரி, எந்த மாதிரி எல்லாரையும் பார்க்க ஒரே ஏஜாக இருந்துச்சு. அப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க போலன்னு கேட்டேன். டீச்சர்ஸ் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டாஃப், உங்களோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும். ஓகே, சரி. 75வது பிறந்த நாளுக்கு இன்றைக்கு யாரோ உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? முதலாவது வந்து உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே என்று அழகாக ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது. ஹாப்பி பர்த்டே. சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? யார் அனுப்பி வச்சிருப்பாங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம்? மூத்தவர் அனுப்பினவரா? மூத்தவர் எங்க இருக்கிறார்? யூகேல இருக்கிறார். என்ன பேர் அவருக்கு? ரஜீந்திரா. நோ, இல்ல. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதை கொடுத்துருவோமா? சரி, உங்களுக்காக அழகா ஒரு புரோட்டீன் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்குது. அதில் வந்து உங்களுக்கு தேவையான மாவகைகள் எல்லாம், நீங்கள் குடிக்க வேண்டிய மாவகைகள், டேட்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்கட்டாமன்னு சொல்லி அழகா ஒரு புரோட்டீன் பாஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கிறார். யாரப்பா இது இப்படி ரெடி பண்ணிருக்கு? நீங்க வடிவா யோசிச்சு பாருங்க. யாரு இவர்? நீங்க இவர்ன்னு சொல்ற அவர்கிட்ட கேளுங்க பாப்போம். நீங்களான்னு சொல்லி. என்ன பேர்? டேடிவன். நோ, யோசிச்சு பாருங்க. வடிவா 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 யோசிச்சு பாருங்க. இல்ல, வேற யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? சகோதரங்கள் இருக்கிறாங்களா? அப்ப யாரா இருக்கும்? பிள்ளைகள் இந்த வட்டத்துக்குள்ளேயே யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்காதீங்க. அவ எல்லாரும் நேர நிக்கிறவே தந்திரிவினம் தானே உங்களுக்கு நேரடியா. அப்ப யாரா இருக்கு? கொடுக்கல. ஆனா 75வது பர்த்டேன்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிய வரும் தானே, ஓரளவுக்கு தெரியும். சரி, இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது, பாப்போமா? சரி, அழகா என்னன்னு சொல்றது, உங்களுக்கு 75வது பிறந்த நாள் என்று பார்த்தா சொல்லலாம இருக்குது உண்மையா. சரி, என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஓபன் பண்ணுங்க. சரி, அழகா ஒரு ஷர்ட் ஒன்று வந்துருக்குது. சரியா? சரி, உங்களுக்கு கொடுக்கட்டாம். இந்த உடுப்பையும் கொடுத்து விஷ் பண்ணட்டாம். நாங்க அனுப்பின உடுப்பையும் அவர் போடட்டுக்கும் பிறகுன்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க டக்குன்னு யாரு? சரி, இது வரைக்கும் 75 வருஷ காலத்துல உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குதா? இப்படி இல்ல. அப்ப 75வது பர்த்டே ஞாபகார்த்தமா இருக்கணும் என்று எங்களோட லவ் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க யாரோ. அதுலயும் இன்னைக்கு உங்களை ஸ்பெஷலா விஷ் பண்ணட்டாமன்னு அனுப்பி இருக்கிறாங்க. யாரு? இனி நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனி நீங்கள் தான் சொல்லணும். அப்படியா? சரி, இப்ப நாங்க இன்னும் உங்களோட கேக் வெட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு கேக் ஒன்று வந்திருக்குது. அந்த கேக்கை வெட்ட முதல் இந்த கேக்கை வெட்டிடுவோம். நாங்க கொண்டு வந்த கேக்கை வெட்டி போட்டு யார்கிட்ட பார்ப்போம், அல்லது யார்கிட்ட சொன்னா அப்புறம் வெட்டுவோமா? எங்கட விருப்பம். எல்லாரும் தங்கட விருப்பம் தான் செய்யணும். இன்றைக்கு ஒரு நீங்க தான் இந்த முதல்ல எங்கட விருப்பம்னு சொல்லி இருக்கிறீங்க. சரி, அப்ப கட் பண்ணுவோம். சரியா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Appa. Happy birthday to you. சரி,
சரி ஹாப்பி பர்த்டே. சந்தோஷமா? பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் அப்படியா எல்லாரும் நிக்கிறாங்களா அவங்களோட? சரி எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சரி நில்லுங்க, கிட்ட கிட்ட நில்லுங்க. சரி எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். எங்களுக்கு தெரியும் முதல்ல இன்னொரு ஆளுக்கு சில விஷயங்கள் தெரியும் போல இருக்கு. சரியா? யார் அனுப்பிடுங்க காக்காக்கு? காக்கா நம்புகிறேன். அது பிள்ளைங்க சொல்ல வரா அங்க போய் பெருசா சத்தம் வாங்க சொல்றேன்னா இதுல ரெண்டு சத்தமா சொல்லுங்க. யாரு? அம்மா தான் அனுப்பினது. அம்மாவா? இல்ல எல்லாரும் சேர்ந்து சரி எல்லாரும் அவன் உண்மையதான் சொல்றாங்க. அந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் அவருக்கு சொல்லாம பாதுகாத்ததுதான் பெரிய விஷயம். சரி இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. என்கிட்ட போன் கதை கேட்கல அவன் நோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ஆனா அதை உங்கள்கிட்ட சொல்லாம மெயின்டைன் பண்ணதுதான் நான் பெரிய விஷயம். உங்களுக்கு வேலை இல்லாம பண்ணி இருக்குது. பெரியாக்களே இந்த நேரத்துல மெயின்டைன் பண்றீங்க. நான் சில இடங்கள்ல போயிட்டு சரி ஹாப்பியா? சரி அவங்க இந்த மிஸ் பண்ற ஃபீல் இல்லாம பண்ணணும் தான் இவ்வளவு உங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா? சரி சந்தோஷமா இருக்கணும். என்ன சொன்னா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. நினைக்கிறேன் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இதை விட என்ன வேணுமே. சரி நீங்க ஹாப்பியா இருக்கணும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் போயிட்டு வரோம். உங்களுக்கு தேங்க்ஸ். தேங்க் யூ. அந்த குறிப்பிட்ட டைமுக்கு குயிக்கா ரெடி பண்ணி தந்ததுக்கு பெரிய தேங்க்ஸ். தேங்க் யூ so much. தேங்க் யூ.